நம்ம கூட பாத்தீங்கன்னா திருப்பூர் டான் மோகனா இருக்காரு. பின்னாடி பாத்தீங்கன்னா பிரதர் ஹாய் கண்ணன் பிரதர் இருக்காரு. எதாச்சியா சொன்னாரு, அது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேரா வளர்ந்து டான் இவ்வளவு தூரம் நிற்கிறது. நம்ம கேரேஜ் ஆரம்பிச்சு எவ்வளவு வருஷமா ஆச்சுங்க? 10th முடிச்சோடனே கம்பெனி லைனுக்கு போனேங்க. அப்பா இறந்த உடனே எனக்கு ரொம்ப எனக்கு குடும்ப சூழ்நிலை ரொம்ப சிரமமா இருந்தது. அப்போ அதனால சரி இன்னும் ஒன்று யோசனை பண்ணிட்டு டிரைவர் வேலைக்கு போனேன். இந்த டிரைவர் வேலைக்கு போய் ஒரு 6-7 மாதம் இருந்தேன். அப்புறம் என்னுடைய போதாத நேரம் என்னமோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பஸ் டிக்கெட் 2 ரூபாயோ 2.5 ரூபாயோ, சரி அந்த காசு கூட எங்கிட்ட இருக்காது. வாழ்க்கையில் யாருமே கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்காது. எங்களுக்கு ராம்கண்ணன் தான் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி. சரிங்களா, திருப்பூர் மாப்பிள்ளை. திருப்பூர் மாப்பிள்ளை என்னைக்கு திருப்பூர் மாப்பிள்ளை தான். என்னைக்கு ராம்கண்ணன் பருவம் திருப்பூர் மாப்பிள்ளை தான். என்னைக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் திருப்பூர் மாப்பிள்ளை தான். சரிங்க. எப்படி இருந்துச்சு நம்ம காருங்க? உண்மையாலுமே நல்லா இருந்தது. டிசைன் நான் தான் சொன்னேன், டிசைன் பொறுத்த வரைக்கும் செலவில்லாத வண்டி, நல்லா வண்டிங்க. அந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்கண்ணா, இப்போ யூஸ்டு கார்ஸ் வாங்கணும்னா என்னென்னலாம் பார்த்து வாங்கணும்? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறீங்களா? யூஸ்டு கார் வாங்கணும் அப்படின்னாலே முடிஞ்ச வரை யூஸ்டு கார் வாங்காதீங்க. ஓகேங்க, சரிங்க. நான் யூஸ்டு கார் பண்ணிட்டு இருக்கிற காலத்துலேயே நான் தான் சொல்லுவேன். சரிங்க. உங்களுக்கு பட்ஜெட் ஓரளவுக்கு 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் இருந்ததுன்னா நீங்கள் புது வண்டி வாங்குங்க. புது வண்டி வாங்க. அப்படி மேக்ஸிமம் நானே புது வண்டி தான் நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்க. உங்களுக்கு அந்த புது வண்டின்னு போகும்போது அந்த மனசு திருப்தி, யூஸ்டு கார் எப்படி ஓட்டியிருக்காங்களோ என்ன கண்டிஷன் அதெல்லாம் தெரியாது. நம்ம ஒரு 3rd person கிட்ட வாங்கும்போது அதனால் அப்படியும் நம்ம யூஸ்டு கார் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சவங்ககிட்ட வண்டி தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கிக்கலாம். ஓகே, நிறைய பேர் என்கிட்ட பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா வேலைகள் ரொம்ப ஜாஸ்தி. சரி. இப்போ ஒருத்தர் வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு வண்டிக்கு மினிமம் 15-20 வேலை, சரி 40-50 வேலைக்கு மேலே லிஸ்ட்டு ஃபுல்லாக எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அத்தனை வேலையும் செய்யணும். சரி, A to Z எல்லாமே அந்த மாதிரி வேலை செய்யும்போது ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது. நம்ம இப்போ வண்டி ஒர்க் பண்ணுறத தவிர ஆல்ட்ரேஷன் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணலாங்களா? எங்கிட்ட மேக்ஸிமம் வர்றவங்க 99% ரீஸ்டோரேஷன் தான். ரீஸ்டோரேஷன் அவங்களோட சென்டிமெண்ட்டான வண்டி, அவங்க அப்பா வண்டி, அவங்க கூட முதல்ல அப்படியே கூட ட்ராவல் ஆகிட்டு வண்டி, அந்த வண்டினால தான் அவங்க நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்க. சரி, அந்த மாதிரி வண்டியில் நிறைய எங்கிட்ட வரும். ஒரு எஸ்ட்ரீம் ஆகட்டும், ஒரு இண்டிகாவாகட்டும், ஒரு ஆல்டோவாகட்டும், சரி நிறைய பேர் எங்கிட்ட கொண்டு வரும். அதுதான். ஏன்னா இன்றைக்கி ஒரு இண்டிகா விற்றாலே ₹1 தான் போகுது. ஆனால் அவங்க செலவே ₹1 பண்ணுவாங்க. ₹1 ஏன்னா அந்த வண்டி மேலே அவ்வளோ பிரியம், அந்த வண்டி மேலே அவ்வளோ ஒரு அன்பு, சரி கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறதை எங்கிட்ட சரி ரொம்ப அதிகமான டீம் ஆஃப் வர்றது 99% இந்த மாதிரி தான் வர்றாங்க. சரிங்க. 100% முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரே குவாலிட்டி தான். எப்பவுமே எல்லாருமே ஆப்ஷன் கொடுப்பாங்க. நான் ஆப்ஷனே யாருக்குமே கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான். A-B-C எல்லாம் கிடையாது. ஆப்ஷன் ஒரே ஆப்ஷன் தான். சீட் கவர்னா இதுதான், ஃபிலிம்னா ஒர்த்து தான். சீட் கவர் ப்ரீமியம் நான் போடுறதே பக்கா இருக்கிற ஹையஸ்ட்டு, கொஞ்சம் சூடு வராது, நல்ல ப்ரீமியமான ரெக்ஸன் சீட் கவர் அதுதான். ஃபிலிமும் ஒர்த்து, நூடுல்ஸ் மேட் அதுதான், ஃபுல் மேட்டும் அதே தான். ஹெட்லைட் பல்ப்னா ஓசரம் தான், எல்இடி. சரி, இந்த மாதிரி எல்லாமே ஒரு பிராண்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரே ரேட்டு தான், யாருக்கு வந்தாலும் ஒரே ப்ரைஸ். சரி, ஒரு மினிமம் லாபம் வச்சு இப்போ எல்லாருமே தொழில் பண்ணுறோம். இப்போ அந்த தொழில் மேக்ஸிமம் நிறைய பேர் அதை ராங்காக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் திருப்பூர் ஆகட்டும், எங்கள் திருப்பூர்லேயும் நிறைய இருக்குது, கொஞ்சம் வெளியாகட்டும், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ எதிர்பார்க்கறதுக்கு மேலே ஒரு கஸ்டமர் விட்டு பில்லு கண்ட மெனிக்கு இருக்குது. பில்லு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் நான் சொல்லுவேன், நான் மேக்ஸிமம் என்னோட ஃபோன் பண்ணி கூட சொல்லிடுவேன். சரி, உங்கள் இந்த வண்டி சென்டிமெண்ட்டான்னு பாருங்கள், வெச்சோட்டுற வண்டியான்னு பாருங்கள், நல்ல வண்டியான்னு பாருங்கள் உங்களுக்கு. ஏன்னா இந்த வண்டி விற்றாலே ₹1 தான் போகும். நீங்கள் ₹1 வேலை செய்ய போகிறீங்க. சரி, ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை பண்ணிங்க, அதுக்கப்புறம் வேலை செய்யும். சரி, நான் இந்த மாதிரி நிறைய பேர்த்திட்ட சொல்லி நான் வண்டி வேண்டாங்க மாற்றுறேங்க, எனக்கு சென்டிமெண்ட்லாம் விற்க போனவங்க இது வரைக்கும் நான் ஒரு 10 கஸ்டமருக்கு பக்கம் அந்த மாதிரி பண்ணி சொல்லி புரிய வச்சுருங்க. புரிய வச்சு இந்த மாதிரி செலவு இருக்குதுங்க, கை வச்சிங்கன்னா. ஏன்னா இப்போ ஒரு வண்டி புது வண்டி அப்படின்னா நம்ம ஃபிக்ஸடு இவ்வளோ செலவு பண்ணலாம், வாங்கிக்கலாம். ஆமாம், இது எவ்வளோ ஒரு டிசையர் அப்படின்னா நான் இப்போ உங்கள் வண்டி டிசையர் புது வண்டி எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, ஃபுல் மேட் போட்டிருக்கீங்க, செட்டு மாட்டிருக்கிறீங்க, அந்த கீழே ஒரு டிசையர் லெட்டர் போட்டிருக்கீங்க, அவ்வளோதான். அப்புறம் தேவைன்னா ஃபிலிம் ஓட்டலாம், இவ்வளோ தான். ஆமாங்க.
ஒரு மினிமைஸாக பண்ணிக்கலாம். இதுதான் புது வண்டி. ஆனால் பழைய வண்டி அப்படி கிடையாது. நம்ம கழட்டி வேலை செய்யும்போது நம்ம ஒரு பட்ஜெட் கொடுத்துருவோம், 50, 60, 70 பட்ஜெட் கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பீடிங் கழட்டுவோம், ரொம்ப பழசாக இருக்கும். ஆமாங்க. மாட்டும் போது ரொம்ப லூஸ் ஆகிடும். ஆமாம், பீடிங் மாட்ட முடியாது. ஹெட்லைட் ரொம்ப பழசாக இருக்கும். நான் க்ளீன் பண்ணி போடலான்னு நினைப்பேன். உள்ளுக்குள்ளே க்ளீன் வந்து அந்த சில்வர் கோட்டிங் வந்து ரொம்ப க்ளீனிங் வந்து சுத்தமாக போகலை அப்படின்னா புதுசு மாத்திர மாதிரி வரும். அதில் ஒரு 5000, 6000 பட்ஜெட் ஏறும். இந்த மாதிரி வந்து பழைய வண்டியில் நம்ம வேலை செய்ய கழட்ட அப்போ தான் எஸ்டிமேட்டே தெரியும். பயங்கரமான ஒரு லிமிட்டுக்கு போய் நின்றும். இப்போ நம்ம ஒரு 60, 70 ரூபா நம்ம கொட்டேஷன் கொடுத்தோம்னா கொட்டேஷன் கொடுத்துறது கம்பல்சரி 20 ரூபா 30 ரூபா மேலே ஏறி எப்படி மேலே ஏறி அவங்க என்ன லிஸ்ட்டும் கொடுத்துருவாங்க. அந்த லிஸ்ட் பிரகாரம் தான் நான் வந்து வேலை செய்வேன். ஆனால் அது கழட்டும் போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேலை வரும். ஓகே. முதல்ல இருந்தே வந்து நான் இந்த குவாலிட்டி மெயின்டெனன்ஸ்க்கு வந்து முதல்ல இருந்தே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பிராண்ட் 2003, 4, 5 போது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நான் வந்துட்டேன். சரி. வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அந்த கடை தான் ரெகுலர். இப்போ அளவில் ஹெச்ஆர் தான். அப்போ அன்னைக்கு இன்றைக்கி வந்து ஹெச்ஆர் பிராண்டு வந்து அவ்வளோக்கா இல்லை. அந்த பிராண்டு வர்றதுனால இப்போ நான் வந்து இன்ஃபினிக்ஸ் அப்படிங்கிற பிராண்டுக்கு நான் போயிட்டேன். அன்றைக்கி வந்து நான் வந்து ஹெச்ஆர் தான் பண்ணிட்டேன். யார்கிட்ட ஹெச்ஆர் எதுவும் போட்டு கொடுப்பேன். சரிங்க. அந்த மாதிரி வந்து எல்லாமே ஒரு பிராண்டு. அந்த பிராண்டுங்கிறது வந்து இன்றைக்கி முதல்ல வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கடை இன்றைக்கி போட்டதை வந்து நிறைய பேர் கிட்ட கேட்பாங்க, சார் 5000 ரூபாய்க்கு சீட் கவர் இருக்குது, தாராளமாக நீங்கள் போட்டிருக்கீங்க, நான் பண்ணுறதில்ல. அதைத்தான் நான் சொல்லுவேன். இருக்குதில்ல சார்ன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இருக்குதுங்க. 5000 ரூபாய்க்கு சீட் கவர் இருக்குது, 7000 ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லுவேன். சீப்பான ரேட்டில் எல்லாமே இருக்குது. நான் பண்ணுறதில்ல தான் சொல்லுவேன். நான் பண்ணுறதில்ல. நீங்கள் தாராளமாக வெளிக்கடல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, தாராளமாக பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் எங்கிட்ட ஃபோன் பண்ணி நான் என்னுடைய வீடியோ பேசும்போது நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து கொட்டேஷன் கேட்கணும்னு நீங்கள் தாராளமாக ஷோரூமில் கேட்டுக்குங்க. இப்போ வண்டி பெயிண்டிங் ஆகட்டும் என்ன ஆகட்டும் ஷோரூமில் கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட கேளுங்க, எங்கே கம்மியாக இருக்குதோ நீங்கள் பண்ணிக்கலாம். அது காசுங்கிறது யாரதாக இருந்தாலும் சரி, என்னதாக இருந்தாலும் சரி, உங்களதாக இருந்தாலும் சரி, பணம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அது வந்து மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அந்த மனசாட்சி பிரகாரம் வேலை செய்யணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் மனசாட்சி பிரகாரம் நான் வந்து வேலை செய்வேன். ஒரு மினிமம் ப்ராஃபிட் வச்சு நம்ம பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து தொழில் வந்து அதுக்காக வந்து நஷ்டத்துக்கு பண்ண முடியாது. எல்லாருமே தொழில் எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு மினிமைஸ் ப்ராஃபிட்டில் பண்ணிகிட்ருக்கோம். அதை நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் காரில் போயிட்டு இருக்கும்போது நான் சொன்னது மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இந்த காரில் மட்டும்தான் நிறைய பொருட்கள் வந்து இருக்குது. இந்த கார்லேயும் இந்த எலக்ட்ரிக்கல் கடையிலையும் அந்த மாதிரி இருக்கும். 50 ரூபாய்க்கு டியூப்லைட் இருக்குது, 500 ரூபாய்க்கும் இருக்க டியூப்லைட்டு, 1000 ரூபாய்க்கு டியூப்லைட் இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறேன், 50 ரூபாய்க்கு சீப்பாக வாங்கி போட்டுக்கலாம். ஆனால் 2 மாதம் கூட வராது. அந்த மாதிரி தான் அதே மாதிரி தான் காருக்கும் சீப்பான பொருட்கள் நிறைய கிடைக்கும். ஆனால் அது லைஃப் வராது. அதனால் நான் பண்ணுறதில்லை. அதனால் ஓரளவுக்கு பிராண்டாக போயிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஓரளவுக்கு லைஃபும் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் பிராண்டு தான். நான் ஓரளவுக்கு இருக்கிற பெஸ்ட்டு பிராண்டு தான் நம்ம வந்து பண்ணிடுறோம். சரிங்கண்ணா. நம்மக்கிட்ட வண்டியெல்லாம் என்ன கண்டிஷனில் கொண்டு வந்தாலும் நம்ம இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பண்ணிக்கலாம். என்ன கண்டிஷன் வந்தாலும் தெரியாது. இப்போ வந்து நீங்கள் ஒரு மாருதி வேன் பார்த்துருப்பீங்க. அது வந்து உண்மையாலுமே யாருமே பண்ண முடியாதுன்ட்டாங்க. எங்கிட்ட இருந்து டிங்கரு அழுதுட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்து நான் ரெகுலராக அம்பாசிட்டிங் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். அவரை வச்சு தான் நான் வந்து நாமினியே பண்ணினேன். ஏன்னா ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லிமிட்டுக்கு மேலே வந்து பேச்சுலர் போகும்போது நிறைய பேருக்கு நான் ஐடியா சொல்லிடுவேன், சார் இந்த மாதிரி செல்லு மாற்றிடலாங்க அப்படின்னு. கர்நாடகாவிலேருந்து இப்படி ஒருத்தர் குவாலிஸ் வந்து ஒரு வெள்ளை கலர் குவாலிஸ். அந்த வண்டி பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை. அந்த வண்டி அது ஆர்எஸ் மாடல் ஆல்ட்ரு பண்ணணுங்க அப்படின்னா கை வச்சா எவ்வளோ செலவாகும் தெரியுங்களா, எனக்கு அசால்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு. ஒன்றும் வேண்டாம், வண்டிங்க நிற்கட்டும், 1 மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள், நான் செல்லு தொலைவுறேன், எங்கேயாச்சும் கிடச்சிதுன்னா உங்களுக்கு நான் வாங்கி மாற்றி தரேன் அப்படின்னு. அதே மாதிரி 3ஆவது மாதம் கிடச்சது செல்லு அப்படி நேரமேனுமா அமைஞ்சது கரெக்டாக அப்படியே கழட்டி அப்படியே செல்லை மாற்றி கொடுத்து. அதே மாதிரி இப்போ ஒரு பொலிரோ வெயிட்டிங், ஒரு ஜென் வெயிட்டிங் இந்த பாடி செல் மாத்திரம். ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம உங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே சொல்லியாச்சு. சினி ஃபீல்டெல்லாம் இருக்கீங்களா, அதை பற்றி சொல்லிடுங்க. சினி ஃபீல்டில் இருக்கிறேன் அப்படின்னா சினி ஃபீல்டுக்கு இன்றைக்கி போனதுக்கு காரணமே வந்து எங்கள் அண்ணன் தானுங்க. அம்மா கிரியேஷன் டி சிவான்னு சொல்லி என்னுடைய வெல்விஷர், என்னுடைய காட்ஃபாதர், சினிமாக்கு எல்லாமே அவர் தான். அவர் மூலியமாக தான் நான் வந்து சினிமாக்கே போனேன். அவர் மூலியம் தான் வெங்கட் பிரபு பழக்கம். அப்புறம் வெங்கட் பிரபு பழக்கம் அவர் நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் வெங்கட் பிரபுக்கு எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று எங்களுக்குள்ளே ஏற்பட்டுச்சு.
அதில் பார்த்தீங்கன்னா மங்காத்தாலேருந்து இன்றைக்கி வரைக்கும் மாநாடு வரைக்கும் எல்லா படத்தையும் வெங்கட் போடப்படுறது ஒரு சீன் சொல்லிடுங்க. மங்காத்தால அந்த 500 கோடி எடுத்துகிட்டு போகிற வேன் டிரைவர் நான் தான். சரிங்க, இப்போ இன்னைக்கு போய் நான் பார்த்துறேன். வேற 500 கோடி, அந்த 500 கோடி இல்லை, 500 கோடி தான் அஜித் அடிச்சுட்டு போயிட்டாரு. பார்த்துடலாங்களா, இங்கே வச்சுருக்கீங்களா? 500 கோடி தான் அஜித் அடிச்சுட்டு போயிட்டாரு, கண்டெய்னரே மாற்றிட்டு போயிட்டாரு அவரு தான். வேற என்ன படம்னா மங்காத்தாலேருந்து மாநாடு வரைக்கும், சென்னை 28, பிரியாணி, கோவா, மாநாடு, எல்லா படத்துலையும் ஒரு சீன் அவரோட படத்தில் ஒரு சீன் வந்துடுறேன். ஓகே ஓகே. தம்பி வந்துட்டார், ரித்திக் வந்துட்டார். வாங்க ரித்திக். ஸோ ரித்திக் தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சா? ஸோ ரித்திக் உன்னை பற்றி சொல்லிடு. திக்கன் சேனல் வச்சுருக்கேங்க, விளாக்ஸ், நிறைய பேர். ஓகே, அந்த வீடியோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணிகிட்ருக்கேன்? விளாக்ஸுங்க, வீடியோஸ், அப்புறம் கார் ரிவ்யூஸ், ஃபுட் ஷார்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, என்ன படிச்சுட்ருக்கேன்? இப்போ 11th தானா? ஓகே. ஸோ அப்பா சொல்லியிருந்தாரு, 11th நான் சொல்லியிருந்தேன், அண்ணா சொல்லியிருந்தார் காரில் போயிட்டுருக்காரு. ஓகே. ஸோ நம்ம மோகன் அண்ணா கிட்ட பேசிட்டோம். ரித்திக் வியூஸ் ஆஃப் ரித்திக் சேனல் சூப்பர் பார்த்துருப்பீங்க. ஸோ தம்பிக்கிட்டையும் பேசியாச்சு. ஸோ தம்பி நல்லா இருக்குல்ல? நல்லா சூப்பராக இருக்கியா? ஓகே. ஸோ அண்ணா தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த பிஸி ஷெட்யூலில் எனக்காக டைம் ஸ்பெண்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ. போட்டுக்கோங்க. அப்படிலாம் ஓகே. கண்டிப்பாக யார் வந்தாலும் நம்ம டீஎம்எஃப்க்கு தான் சொல்லுவேன். யார் வந்தாலும் அதான் சொல்லி, எப்போ வேணாலும் ஆஃபீஸ் வந்தீங்கன்னா பார்க்கலாம். எவ்வளோ வேலைகள் இருக்கும், பட் இருந்தாலும் அந்த நட்பு, அன்பு, பண்பு, அறிவுங்கிறது நம்ம என்ன நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு எனக்கு எப்படி வளர்த்துறாங்களோ அதே மாதிரி என்னோடய பையனை நான் வளர்த்திட்ருக்கிறேன். யார் வந்தாலும் சரி, அந்த அன்புங்கிறது கண்டிப்பாக ரொம்ப நன்றி. நீங்களும் இவ்வளோ தூரம் ஒரு ஆஃபீஸ் வந்துட்டு போனீங்க. மறக்காமல் தனுஷ் நவ் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம டீஎம்எஃப் யாராச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் அந்த பெல் ஐக்கான் அமைச்சிருங்க, தட்டி விட்டுருங்க. ஸோ நம்மளோட ஃபேமிலியிலேருந்து யாராச்சும் இருந்தீங்கன்னா அண்ணாவோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, கமெண்ட்டும் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக. எஸ். ஓகே. ஸோ ஓகேங்கண்ணா, நம்ம நெக்ஸ்ட் இன்னும் நிறைய வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஓகே ரித்திக், தேங்க்யூ. ஓகே, பாய்.